அனைவருக்கும் வணக்கம். அக்ஷய லக்ன பద్ధதியில் நம்முடைய சனாதனம்னு சொல்லப்படுகின்ற பாரம்பரியமான ஒரு நூல் எது அப்படின்னா பகவத்கீதைன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த பகவத்கீதைக்கும் இந்த அக்ஷய லக்ன பద్ధதி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த நிகழ்விற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இப்போது ஏஎல்பி லக்னம் எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி லக்னம் நட்சத்திர புள்ளிநாதன் அப்படின்னு ஒரு விஷயம் நகருகின்றது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். உதாரணமாக தனுசு லக்னம் அப்படின்னு எடுத்துப்போம். இப்போது தனுசு லக்னத்தில் மூலா நட்சத்திரம் கேது பகவான், பூராட நட்சத்திரம் சுக்கிர பகவான், உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம். ஓகேங்களா? அவர் சூரிய பகவானாக வருகிறார் அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு தெரியும். அப்போது இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க. விஹாய காமான்ய சர்வான் பூம்ஷரதி நிஸ்பிருக நிர்மமோ நிர்ரகங்காரச சாந்திமதி கச்சதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. முக்கியமாக விஹாய அப்படின்னா விட வேண்டும் அப்படின்ற ஒரு மீனிங் இருக்குது. எதை அப்படின்னா காமத்தை விட வேண்டும். காமம்னா என்ன சார்? பற்று அப்படின்ற ஒரு விஷயத்தை விட வேண்டும். எந்தெந்த விஷயத்தில் பற்று இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், முக்கியமாக பொருள் பற்று இருக்கக்கூடாது, வருமானம் சம்பந்தப்பட்ட பற்று இருக்கக்கூடாது, இடம் வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட பற்று இருக்கலாமான இருக்கக்கூடாது, தொழிலில் பற்று இருக்கக்கூடாது, பதவியில் பற்று இருக்கக்கூடாது. பற்று அப்படின்ற ஒரு விஷயமே அங்கே இருக்கக்கூடாது. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட எந்த நிகழ்விலும் பற்று இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். விஹாய காமான்ய சர்வான் பூம் ஷரதி நிஸ்பிருக நிர்மமோ நிர்ரகங்காரச சாந்திமதி கச்சதி. விஹாய காமான்ய சர்வான் பூம் ஷரதி நிஸ்பிருக நிர்மமோ நிர்ரகங்காரச சாந்திமதி கச்சதி. இப்போது நட்சத்திர புள்ளிநாதன்னா யார்? தனுசு லக்னம், மூலா நட்சத்திர அதிபதி கேது பகவான். கேது பகவான் 4ஆம் பாவத்தில் இருக்காருன்னா ஜாதகருடைய பற்று எதில் இருக்கிறது அப்படின்னா, வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் இது சம்பந்தப்பட்ட பற்று இருக்குமா? இருக்கும். 2ஆம் பாவத்தில் இருக்கார் சார் கேது பகவான். 2ஆம் பாவம்னா பணம் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும். ஓகேங்களா? இந்த பற்று இருக்குமா? இருக்கும். இந்த மாதிரி பொருள் சம்பந்தப்பட்ட ஆசைகள் இந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு இருக்கலாமா அப்படின்னா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம்தான் இந்த காலகட்டத்தில் இருக்குன்னு சொல்லலாம். தனுசு லக்னம், மூலா நட்சத்திரம் 1 2 3 4, கேது பகவான் 4ஆம் பாவத்தில் பொருள் சம்பந்தப்பட்ட எனக்கு வண்டி வேணும் இந்த பற்று இருக்கக்கூடாது. 2 வீலர் வாங்கணும் 4 வீலர் வாங்கணும் இந்த பற்று இருக்கக்கூடாது. வீடு வாங்கணும் சார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். கேள்வியே இதுதான் இருக்கும். இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கக்கூடிய தன்மை இருக்கா? இருக்குது. எனக்கு நல்ல சம்பாதிக்கணும் சார், பொருளாதார பற்று அப்படின்ற ஒரு இருக்கலாமா? இருக்கக்கூடாது. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, பற்று எதில் இருக்க வேண்டும், எதில் இருக்கக்கூடாது. கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறார்? பற்று பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம்தான் இந்த ஸ்லோகம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடியது. நிர்ரகங்காரச சாந்திமதி கச்சதி. எப்போ சாந்தி கிடைக்கும், எப்போ நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகங்காரம் இருக்கக்கூடாது. இது என்னுடைய வீடு, ஓகேங்க, என்னுடைய சொத்து, இதில் அகங்காரம் இருந்ததுன்னா அங்கே பிரச்சனை இருக்குமா? அங்கே கோர்ட்டு லிட்டிகேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இப்போ மூலா நட்சத்திரம் 1 2 3 4, கேது பகவான் 4ஆம் பாவத்தில் இருக்கிறார். அவருக்கு வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களே சாதகமாகவே இருக்காது. அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குமா? இருக்கும். கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமா? இருக்கும். வீடே அமையாது. அப்போ எதிலெல்லாம் பற்று வேண்டும்? அதே பகவத்கீதையில் சொல்லப்படுகின்ற விஷயம் என்னன்னா, எதில் சம்பந்தப்பட்ட எண்ணங்களில் பற்று வேண்டும். முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக வேண்டும் அப்படின்ற விஷயத்தில் பற்று வேண்டுமா? பற்று வேண்டும். ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு பற்ற வேண்டுமா? பற்று வேண்டும். கணவன் மனைவி உறவு நிலை சம்பந்தப்பட்ட இடத்துல பற்று வேண்டும். என்னுடைய அறிவு மேம்படக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு விஷயத்தில் பற்று வேண்டுமா? பற்று வேண்டும். அதே மாதிரி என்னுடைய ஞானம் பெருக வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பற்று வேண்டுமா? பற்று வேண்டும். அப்போது நான் காம்படிஷன் எக்ஸாம் எழுதுகிறேன், அது எனக்கு ஃபேவரபுளாக இருக்கணும், அதில் பற்று வேண்டும். ஓகேங்களா? என்னுடைய குலதெய்வம்
குழந்தைகளோட நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், இதில் பற்று வேண்டுமா? பற்று வேண்டும். உயிர் சம்பந்தப்பட்ட பற்று அதிகமாக இருக்க வேண்டும். உறவுகளில் பற்று அதிகமாக இருக்க வேண்டும். சொந்தங்களில் அதிகமாக பற்று இருக்க வேண்டும். கணவன் மனைவி நண்பர்கள், அது தகுந்த மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்டு அதிகமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு இடத்துல பற்று அதிகமாக இருக்க வேண்டும்னா மூத்த சகோதரன் சகோதரி இடத்தில் பற்று அதிகமாக இருக்கணும். நான் ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு எல்லா நிகழ்வும் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை வேண்டும், ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு சாதகமாக வேண்டும், இதிலெல்லாம் பற்று வேண்டுமா? பற்று வேண்டும். ஆனால் பொருளாதாரம், ஓகேங்களா, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எனக்கு வருமானம் வேணும் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பற்று இருக்கக்கூடாது. மூவபிள் அசட், ஃபிக்ஸ்டு அசட்னு சொல்லுவாங்கல்ல, அதில் எல்லாமே பற்று இருக்கக்கூடாது. அந்த பற்று இருந்தது அப்படின்னு சொன்னாவே அந்த பற்றே பார்த்திங்கன்னா நம்மளை கொன்று விடும் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம். அதனால்தான் இந்த பகவத்கீதை சொல்லப்படுகின்ற நிகழ்வுக்கும் நம்ம அட்சய லக்ன பద్ధதியில் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்கான சம்பந்தம் இருக்குன்னு சொல்லலாம். எதில் பற்று இருக்க வேண்டும், எதிர் பற்று இருக்கக்கூடாது. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட எந்த நிகழ்விலும் பற்று வைக்கக்கூடாது. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எங்கள் இடத்துலையும் பற்று வைக்கக்கூடாது. வருமானம் பற்றிய எந்த நிகழ்விலும் பற்று வைக்கக்கூடாது. சார் வீடு எப்போ சார் கிடைக்கும் எனக்கு? 4ஆம் இடத்துக்குரியவன் சாதகமாக இருந்தது அப்படின்னா வீடு வந்துடும். ஓகேங்களா? 4ஆம் இடத்துல புத பகவான் சரியாக இருந்ததுன்னா வீடு வரக்கூடிய தன்மை இருக்கா? இருக்குது. தமிழ் மொழியில் மரபு இருக்குது, நிறைய விஷயங்கள். வரப்புயர நெல் உயரும், நெல் உயர நீர் உயரும், நீர் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான், அரசன் உயர்வான் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கா? இருக்குது. அப்போது என்னுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள், ஞானம், வெற்றி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும்போது, அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிளிரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி பணம் வருவதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். நம்மளை தேடி பணம் வரும். அப்போது உங்களுக்கு வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஃபேவரபுளாக வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் 4ஆம் பாவத்தில் புத பகவான் இருக்கார் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய தன்மை இருக்குது. நாமளாக பற்று வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கா? இருக்குது. அதுவே தானாக அமையக்கூடிய நிகழ்வுகள் ஜாதகத்திலே இருக்கும். அப்போ பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நோக்கி நாம் செல்லக்கூடாது. பொருளாதாரம் எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா பூர்வ புண்ணியத்தை அடிப்படையாக கொண்டது. எப்படி அது கிடைக்கும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெற்றி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நம்மளுடைய குலதெய்வ அனுகிரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக வரும்போது நமக்கு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஃபேவரபுளாக வருவதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்குன்னு சொல்லலாம். அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ALP ஜோதிடம், உங்க வாழ்க்கை உங்க கையில். சித்தர் பூமி.